ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல சோதனையை குறித்து இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். சோதனைகளிலே 3 விதமான சோதனை உண்டு. ஒன்று, தேவன் நம்மை சில சோதனை அதை டெஸ்ட் பண்ணுறாரு. காட் டெஸ்டட் ஏப்ரஹாம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனை ஆண்டவரே சில நேரத்தில் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது, நம்ம எத்தனை உத்தமமாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கிறார். இது டெஸ்டிங். ஆனால் சாத்தான் பார்த்திங்கன்னா டெம்டேஷன், அந்த சோதனை வேறு. டெம்டேஷன் சாத்தான் கொண்டு வருகிறது, அது டெம்டேஷன். அதே மாதிரி அவனவன் தன் சுய இச்சையினாலே அவனவன் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான், அதுவும் டெம்டேஷன் தான். அப்போ 3 விதமாக இந்த சோதனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பரிசோதிக்கும் போது, நம்மை டெஸ்ட் பண்ணும்போது, அந்த சோதனையில் நம்ம சகிக்க வேண்டும், என்டியூர் பண்ணணும். அந்த சோதனையை நம்ம சகிக்கும்போது அந்த மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் அந்த சோதனையில் தோற்கடிக்கப்பட்டு போகிறாங்க. ஆபிரகாமை தேவன் சோதித்தார், அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயித்தார். அப்போது நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸ், பரீட்சை, அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணணும். அப்படி அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி அந்த சோதனைகளை நம்ம சகிக்கும் பொழுது அது எங்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்துதுன்னா பாக்கியவானாக கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறது. பாக்கியவான் சொன்னால் பிளெஸ்ஸட் மேன். அப்போ பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா சோதனையை நாம் சகிக்கும்போது ஆசீர்வாதம் வருது. அது மாத்திரமல்ல, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய ரிவார்டும் ஆண்டவர் கொடுக்குறார். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் ரிவார்டும் கொடுக்குறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். அந்த சோதனைகள் உங்களுக்கு அது லகுவாக இருக்காது, அது கொஞ்சம் சிரமமாக கஷ்டமாக தான் இருக்கும் என்பது உண்மை. அந்த சோதனையில் நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த சோதனையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 2 verse 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரே சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அப்படி அவர் பாடுபட்டதுனால சோதனைனா என்ன, ஒரு சோதனை ஒரு மனுஷனுக்கு வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சோதனைகளை ருசித்தவர். ஒவ்வொரு சோதனை எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள் என்பதை இயேசு கிறிஸ்து ருசித்திருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் போது அந்த சோதிக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்கிறார். அந்த சோதனையில் அந்த சோதனையை சகிக்கத்தக்கதாய், தாங்கத்தக்கதாய், தாண்டி செல்லத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார் என்பதை தான் இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அந்த சோதனைகளில் நீங்கள் சகிக்கும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை சகிக்கக்கூடாத ஒரு சோதனையாக இருக்கலாம். ஆனால் அந்த சகிப்பின் தன்மையை தேவன் தந்து, அவருடைய கிருபையை தந்து, அந்த சோதனையை தாங்கத்தக்கதான பலனையும் ஆண்டவர் தந்து, அந்த சோதனை ஊடாக கடந்து சென்றிருக்கிற உங்களுக்கு
உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹி ஹெல்ப்ஸ் அஸ். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சோர்ந்து விழுந்து போயிடுறோம். அப்போ விழுந்து போகும்போது நம்மளை தூக்கி விடுறார். தூக்கி விடுத்து இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம ஓடும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அப்போது இந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் பிரியமானவர்களே, இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்திருக்குது? இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்த ஒருவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை வருமோ அந்த சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்குது. அதே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதுக்கு? இந்த சோதனையில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு, உங்களை தாங்குவதற்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திராணிக்கு மேலே உங்களை சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அது இல்லாமல் சோதனையை தாங்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஏன்னா அந்த பேர்டனை அவர் சுமந்து கொள்கிறார். உங்களுக்கு பெரிய ஒரு பேர்டனாக இருக்குதுன்னா அந்த சுமையை அவர் தாங்குகிறார். அந்த தாங்கத்தக்கதான பலனை தந்து சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெளியேறும்படி தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்பதுதான் உண்மை. ஆதலால் பிரியமானவர்களே, சோதனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி சோதனையில் உதவி செய்கிற இயேசு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சோதனையிலே அவர்களை நீர் தப்புவிக்க உதவி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். அதை தாங்கத்தக்கதான பலனை தந்து அதிலிருந்து போக்கை, அந்த சோதனையிலிருந்து வெளியே வரத்தக்கதான போக்கை, வழியையும் நீர் உண்டு பண்ணி தரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.